நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கேரளா மாநிலம் வயநாடில் மழைனால் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே மாட்டிக்கிட்டு இறந்துட்டாங்க. இது நிலச்சரிவுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது நிலச்சரிவுக்கு அப்புறம் உள்ள நிலைமை. இப்போ பல இடங்கள்ல இருந்து நிதி உதவி செஞ்சுட்டு வராங்க. இப்போ அந்த ஊரே வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கேரளாவோட சாபம் இல்லை, கர்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் இது எதோடைய சம்பவம்னு தெரியலை. வெடிச்சு வாய் சிதறி போன அந்த யானை சாபமா இல்லை அட்டப்பாடி ஆதிவாசி மதுவோடைய சாபமா, எந்த சாபம்னு கணிக்க முடியலை. இதில் வேற கனமழையை பற்றி கேரளாவுக்கு 5 நாள் முன்னாடியே எச்சரிச்சிருக்காங்களாம் மத்திய அரசு அப்படின்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரு. அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய இழப்பை தடுக்க முடியலை. எனிவே இப்போ நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ தான் நாம் அவங்களுக்கு ஆதரவு தரணும். முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்ச நிதி உதவியோ இல்லை பிஸ்கெட்டு, அரிசி, எண்ணெய் இந்த மாதிரி பொருள் உதவி பண்ணலாம். அதனால் தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள்.